ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கினோவா வச்சு மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி. இதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஆலிவ் ஆயில் சேர்க்குறேன். நீங்கள் வாசனை இல்லாத எந்த எண்ணெய் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு சின்ன சைஸ் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஜாதிபத்திரி, கல்பாசி, ஒரு ஸ்டார் அனீஸ் சேர்த்துக்கோங்க. இது கூட நான் பேண்டன் லீஃப் சேர்க்குறேன். இது ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க, நர்சரியிலலாம் கிடைக்கும். இது சீரக சம்பா ரைஸ் ஸ்மெல் இருக்குல்ல, அது வரும். அவ்வளோ வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது கிடைச்சதுன்னா போட்டு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்கும் பிரியாணி. அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா நீளமாக மெல்லிஸாக கட் பண்ண வெங்காயம் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு தக்காளி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு கை அளவு புதினா சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் பிளெயின் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் கல்லுப்பு. இப்போ உப்பு இவ்வளோன்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணும்போதே அந்த தக்காளியையும் நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறி எல்லாம் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி மீல் மேக்கர், கேரட், மஷ்ரூம், கேப்சிகம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதில் பீன்ஸும் சேர்க்கலாம். இப்போது கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. இதில் வெஜிடபிள்ஸ் தான் அதிகமாக இருக்கணும். கினோவா கம்மியாகவே போடலாம். ஏன்னா இந்த கினோவா யூஸ் பண்ணுறது நம்ம வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், ரைஸ் அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம கினோவா சேர்க்குறோம். அதனால் வெஜிடபிள்ஸ் அதிகமாக போட்டுட்டு நம்ம கினோவாவை கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு மூடி வச்சு அந்த காய்கறிலாம் வேகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ அந்த மஷ்ரூம்லேருந்தே தண்ணி மற்ற எல்லா காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கினோவா 1 கப் எடுத்திங்கன்னா தண்ணி 2 கப் ஊற்றணும். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்த்துட்டு உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம ஊற வச்ச கினோவா இதில் சேர்த்துக்கலாம். அட்லீஸ்ட் கழுவுனதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரமாவது கினோவா ஊறி இருக்கணும். இப்போது ஊறின நம்ம கினோவா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரைஸ் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மில்லட்ஸில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கும் நல்லது. அதே நேரத்தில் இந்த கினோவா வச்சு செஞ்சிங்க அப்படின்னா வெயிட் ரெடியூஸும் சீக்கிரமாக ஆகும்.
இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். தண்ணிலாம் வந்து நல்லா வற்றிட்டு கொஞ்சம் மட்டும் இருக்குது. இது வந்து தம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த டைம். இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி மூடி வச்சுருங்க. மேலே வெயிட் வைக்கணுன்னா கூட வச்சுக்கலாம் தம் போடுறதுக்கு. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா கினோவா வெந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. அது வெந்துருச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னா, அந்த கினோவாவில் அந்த ரிங் மாதிரி ஒன்று இருக்கும் ஒயிட் கலரில், அது நல்லா தெரியும் பாருங்கள். அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். வேணும்னா நீங்கள் கையில் எடுத்து மசிச்சும் பார்த்துக்கலாம். நம்மளோட கினோவா மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கூட கொஞ்சம் வெள்ளரிக்காய் வச்சுருக்கேன், வெங்காயம் வச்சுருக்கேன். தயிர் பதில் நான் வந்து மில்கி மிஸ்ட் ஸ்கயர் எடுத்திருக்கேன். இது வந்து 11 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம நார்மல் தயிருக்கு பதில் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கினோவா பிரியாணியும் மில்கி மிஸ்டில் அந்த ஸ்கயர் கர்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி கினோவா வச்சு நிறைய ரெசிபீஸ் இந்த வாரம் ஃபுல்லாக நான் போட போகிறேன். மறக்காமல் பார்த்துட்டு அதை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே உடம்புக்கு நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.